நம்ம போன வீடியோவில் வந்து வேல்யூஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்செப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட, ரொம்ப வேஸ்ட் டாப்பிக்கும் கூட. பெர்செப்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலாக நம்மளோட பாடி பார்ட்ஸை வந்து நம்ம லைக் ஐஸு, ஸ்மெல்லு, இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வந்து ஜஸ்ட்டு சீயிங், சென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறத வந்து விஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஹியரிங் அப்படின்றோம், அடுத்து கேட்குறது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து ஒரு விஷயம் என்ட்ரு ஆகுது. நம்ம அந்த ஐம்புலன்களில் வந்து அந்த உணர்றதை வந்து விஷன், ஹியரிங், டச், ஃபீல், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸ். ஆனால் பெர்செப்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது பேர் தான் பெர்செப்ஷன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது வந்து பெர்செப்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை டச் பண்ணுறோம், டேஸ்ட் பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம், அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் கொடுக்கறது பேர் தான் பெர்செப்ஷன். ஓகே, ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் அவங்களோட சென்சரியில் இருக்கிற அந்த இம்ப்ரெஷன், நம்ம உணர்கிற விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த பெர்செப்ஷன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு புது விஷயம், அன்னோன் விஷயத்தை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நோன் இருக்கும், அந்த நோனை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து அன்னோன் வந்து படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். பட் ஆனால் இந்த சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் பெர்செப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க விஷயம் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த அன்னோனை பற்றி புரிஞ்சுக்கும் போது சில நேரங்களில் அன்னோனை ஃபுல்லாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, பார்ட்டாக தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த பார்ட்டை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா அது தப்பாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமான கான்செப்ட் தான், பட் ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கேர்ள் பாய்ன்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு கேர்ள் அண்ட் பாய் அப்படின்னு மைண்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ அது உங்களோட பெர்செப்ஷன். அது இதே 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்துச்சுன்னா அது உங்களோட பெர்செப்ஷன். இதே 2 கேர்ள் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அது உங்களோட பெர்செப்ஷன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு விஷயத்துலேயே கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் கொடுப்போம். அந்த மாதிரி மீனிங் கொடுக்கறது தான் வந்து பெர்செப்ஷன் அப்படின்றோம் நம்ம. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பெர்செப்ஷன் வந்து ஒரு வாஸ்ட் கான்செப்ட். பட் ஆனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மீனிங் கொடுக்குறோம். இப்போ இந்த கீழே இருக்கிற பிக்சர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூஸாக. இதை பார்த்தோடனே நமக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே அட்டாச் பண்ண மாட்டோம். மேபி என்ன சொல்லுவோம்னா இது வந்து இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் வந்து நமக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியுது. இன்னொரு ஒரு பெர்செப்ஷன் ஃபேலசி சொல்கிறேன். எப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கரெக்டுன்னு பார்ப்போம், பட் ஆனால் அது நம்ம தப்பாக தான் பார்த்து வச்சுருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு 2 ஒரே ஷேப்பில் தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை சுற்றி வந்து ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் வந்து இருக்கிற பாலு, இதை சுற்றி பெரிய பெரிய பால்ஸ். இப்போ நீங்கள் இதை டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இது சின்னதாக தெரியும். ஓகே, அதே இது பெருசாக தெரியும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது பெருசாகவும் இது சின்னதாகவும் தெரியும். பட் ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் சைஸ் தான் ரெண்டுமே. ஆனால் நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா கம்பேர் பண்ணும். ஸோ இதோட கம்பேர் பண்ணி அப்போ இது சின்னதாக இருக்கிறதுல இது பெருசாக இருக்குது அப்படின்னு தான் கம்பேர் பண்ணுமே தவிர இதை பிரெயின் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு பெர்செப்ஷன் ஃபேலசி. இன்னொரு பெர்செப்ஷன் ஃபேலசி பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்ம அங்கேருந்து ஒரு ரோடை பார்க்குறோம். ரோடு வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து எப்படி தெரியும்னா ஸ்ட்ரெயிட்டாக தெரியாது. அப்படியே இங்கேருந்து நம்ம பார்க்குறோன்னா இப்படி ஒரு கிராஸாக போகும். ஆக்சுவலாக ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் தான். நம்மளோட ஐயோட அந்த ஒரு விஷன் வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது.
இந்த மாதிரி வந்து நம்மளோட சென்சரி லிமிட்டேஷன் அண்டு நம்ம வந்து என்ன ஒரு பிலீஃப் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து, என்ன நம்ம வந்து ஏற்கனவே அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறது பேர் தான் பெர்செப்ஷன். அநேகமாக நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது வந்து நிறைய சுச்சுவேஷனில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிற மாதிரி, இப்போ இது வந்து சர்க்கிள், ஆனால் நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக இல்லாமல் இப்படி இருக்கிறதையுமே சர்க்கிளாக நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் லைன் தான், பட் ஆனால் வந்து இது சர்க்குலர் ஃபார்மேஷனில் இருக்கிறனால நமக்கு இதை வந்து சர்க்கிள்னு ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து பெர்செப்ஷனுக்கு நிறைய பிக்சர்ஸு நம்ம பார்க்குறது வந்து பார்க்குற இல்யூஷனாக அப்படியே வந்து தப்பான இது தெரியும் நமக்கு. ஆனால் நம்ம இதிலே 2 பார்வை இருக்குது, 2 விஷயமாக நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து நிறைய சைக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க, இப்போ நான் ஒரு ஃபேமஸ் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் வந்து ஒரு தண்ணியை வந்து இப்படி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் கிட்ட கேட்கும்போது, இப்போ இந்த பர்சன் வந்து வாட்டர் இஸ் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், வாட்டர் இஸ் ஹாஃப் எம்டி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட். பாதி காலியாக இருக்குது அப்படின்றது வந்து குறைய கண்டுபிடிக்கிறது, ஒரு இது வந்து பாதி ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நிறைய கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில ரெப்ரசன்டேஷன், ஒரு சில விஷயத்தை வச்சு ஹியூமனோட பர்சனாலிட்டி நேச்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த பெர்செப்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு இம்ப்ளிகேஷனாகவும் இருக்குது. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து பார்த்த சில விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, நம்மளோட பிரெயின் வந்து அதுக்கு தப்பான மீனிங் கொடுக்கும்போது நம்மளோட பிலீஃபை வச்சு அது வந்து சரியான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்காது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆர்கனைசேஷனில் நிறைய டெசிஷன் வந்து எடுக்கும்போது அது தப்பாக போய் முடிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெர்செப்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஒரு செக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்பையும் பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் அதுக்குன்னு வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் பெர்செப்ஷன் ஃபெலசி இருக்கா, பயாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பெர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். இந்த பிரெயின் வந்து கண்டிப்பான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்றது நம்ம பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த ஆட்டிடியூட், இந்த பிலீஃப், இந்த வேல்யூஸ், இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே வந்து இந்த பெர்செப்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்க என்ன கல்ச்சர்லேருந்து வந்திருக்காங்க, என்ன லொக்கேஷனில், எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாமே வந்து இந்த பெர்செப்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சோஷியலி அண்ட் கல்ச்சுரலி இன்ஃப்ளூயன்ஸ்டு திங். பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சொசைட்டியில் இருக்கோமோ அந்த வியூ பாயிண்ட் தான் நமக்கு வந்து பெர்செப்ஷன் தெரியும், தவிர நம்மளால் வந்து அடுத்த பெர்ஸ்பெக்டிவை ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் பெர்செப்ஷனையும் ஸ்விட்ச் பண்ணி பார்க்க முடியும். ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை இதுக்கு. இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ப்ராசஸ். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது பர்த் அண்ட் டெத்துக்குள்ளே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படி ஒரு மீனிங்லெஸ் சப்ஜெக்டிவ் லைஃப்பை, எதுவுமே இல்லை ஜஸ்ட் போகுது அப்படின்னு ஒரு சப்ஜெக்டிவாக நம்மளால் வந்து வாழ முடியாது. பட் ஆனால் இது வந்து த வேர்ல்டு இஸ் சப்ஜெக்டிவ். அந்த சப்ஜெக்டிவில் இந்த பெர்செப்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஒரு அப்ஜெக்டிவை க்ரியேட் பண்ண வைக்கிது, ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அண்ட் ஆல்சோ அப்ஜெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்டர்பிரிட்டேஷனுமே வந்து நமக்கு சப்ஜெக்டிவ் ப்ராசஸ் தான். இதெல்லாம் வந்து நமக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் சப்ஜெக்டிவ் ப்ராசஸ் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு லைன் வரைகிறேன். இதை வந்து நான் ஒரு குரூப் ஆஃப் பர்சன் கிட்ட கேட்குறேன், இந்த லைன் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு. இப்போ இந்த லைனை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து இது இசிஜி லைன் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இதே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து ஏதோ ஒரு ஓடின் சிம்பிள் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து ஒரே பிக்சர் தான், ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதை தான் சப்ஜெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்றோம். ஸோ இதுதான் வந்து பெர்செப்ஷனுக்கு ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பர்சன் அவங்கவுங்களோட பிலீஃப், அவங்கவுங்களோட தாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பெர்சீவ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்செப்ஷன்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் பற்றி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் பெர்செப்ஷனோட காம்போனன்ட் என்ன, அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.